மதுரையின் தென்மேற்கில் உயர்ந்து நிற்கும் ஆன்மீக மலை இதுவன் திருப்பரங்குன்றம். முருகனின் முதல் படை வீடு இது. பாண்டியர் காலத்து கலை பொக்கிஷமாக திகழ்கிறது. மலையே இறைவனின் வடிவம். 8ஆம் நூற்றாண்டு சிற்பக்கலை நம்மை வியக்க வைக்கிறது. சூரபத்மனை வதம் செய்து வெற்றியோடு முருகன் அமர்ந்த தலம் இது. இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்துக் கொடுத்த புனித பூமி. இங்கு வணங்கும் தம்பதிகளுக்கு இல்லற வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகம். திருமணக் கோலத்தில் முருகன் அருள்பாலிக்கும் அபூர்வ காட்சி இது. சைவமும் வைணவமும் இணையும் அற்புதம். சிவனும் விஷ்ணுவும் எதிரெதிரே காட்சியளிக்கின்றனர். இங்கே சிவன் சத்யகிரீஸ்வரர் என முருகனுக்கு ஆசி வழங்குகிறார். பவளக்கனிவாய் பெருமாள் தங்கையை மணமுடித்துக் கொடுத்த மகிழ்ச்சியில் உள்ளார். கற்பக விநாயகரும் துர்க்கை அம்மனும் பாறையிலேயே செதுக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடியது இதே திருப்பரங்குன்றத்தில்தான். சரவண பொய்கை நோய்களையும் வினைகளையும் தீர்க்கும் புனித தீர்த்தம். மீன்களுக்கு பொறி போடுவது அன்பையும் கருணையையும் வளர்க்கும் வழிபாடு. குளக்கரையில் ஒலிக்கும் வேதம் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த ஆன்மீக அதிர்வு. நாய்க்கற்கால தூண்களில் செதுக்கப்பட்ட கலை நம் கண்களை கவரும் சித்திரம். இங்கு முருகனின் வேல் மீது அபிஷேகம் நடைபெறுவது மிக புனிதம். கந்த சஷ்டி பங்குனி உத்திரத்தேர் இங்கு ஆனந்த திருவிழா. மலையின் மேல் தர்கா மத நல்லிணக்கத்தின் ஒளி. கார்த்திகை தீபத்தில் மலையெங்கும் ஏற்றப்படும் தீபங்கள் ஞானத்தை குறிக்கும். மயில் வாகனனான முருகன் பக்தர்களின் வேண்டுதல்களை அருளால் நிறைவேற்றுவான். இரவொளியில் ஜொலிக்கும் திருப்பரங்குன்றம் ஒரு தெய்வீக கோட்டை. நிம்மதியை நாடி வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் சரணாகதி இதுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் வாருங்கள், இறையருள் பெறுங்கள்.